தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்துக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசின் முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டவுள்ள ஆந்திர மாநில அரசுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ச்சியாக தாரை வார்த்துக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசின் முதல்வருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அருண், ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்ட இருக்கக்கூடிய ஆந்திர மாநில அரசுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியா திமுக அரசுக்கும் அதனுடைய முதல்வருக்கும் தனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில், சர்வதேச நதிநீர் பங்கீடு கொள்கையின்படி நதிநீர் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கே நதிநீருடைய பங்கீட்டில் அதிக உரிமை உள்ளது. 222 கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டில் செல்லும் பாலாற்று நீரை வெறும் 33 கிலோமீட்டருக்கு பாலாறு நீர்வழியை கொண்டிருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் ஏற்கனவே 22 தடுப்பணைகளை கொண்டு தடுத்திருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டுவது அனுமதிக்க இயலாத ஒரு செயலாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனை உரிமையோடு நின்று குரல் கொடுக்க தடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு இந்த விடியா திமுக ஆட்சியில் மேகதாது விவகாரத்தில் எப்படி மௌனியாக இருந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு துரோகம் இழைத்தது போல பாலாறு விவகாரத்திலும் செயலற்ற நிலையில் இருப்பது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்கு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு ஆந்திர அரசினுடைய செயலை உரிய சட்ட நடவடிக்கைகள் மூலம் தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் பாலைவனமாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு பாலாறு இதுபோன்று வஞ்சிக்கக்கூடிய செயலால் விவசாயிகள் பெருமளவில் துயரமடைந்திருக்கிறார்கள். விவசாயிகள் இந்த விஷயத்தில் வேதனையடைய செய்திருக்கிறது. இது எனவே உடனடியாக இந்த திமுக அரசு இதனை தலையிட்டு மீட்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்று தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.